இவங்க 2 பேருக்கும் வயசாகிட்டே போயிட்டுருக்குது. ஒன்று முக்கியமான விஷயம் இந்த வயசுங்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எத்தனை ஃபார்மேட் அவங்க விளாடுறாங்க? வெறும் ஒரே ஒரு ஃபார்மேட் தான். மிச்சம் 2 ஃபார்மேட்டில் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஃபார்மேட்டில் விளாடும்போது அடுத்த 2 வருஷம் 2025க்கு மிச்சங்கிற 6 மாதம், அப்புறம் 2026 அந்த பக்கம் ஒரு வருஷம், அப்புறம் 2027 அது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லி இந்த 2 வருஷத்தில் அவங்க எத்தனை மேட்சஸை வெறும் ஒரு ஃபார்மேட்டில் விளாடுவாங்க? இது ரெண்டாவது. மூணாவது, இவங்களுடைய இந்த மேட்சஸோடைய எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது, வயசை வச்சு பார்க்கும்போது நாள் ஆக ஆக அந்த ஃபார்ம் ஒருவேளை உங்களுக்கு போயிடுச்சுன்னா, நீங்கள் T20 மேட்ச் ஆடலை, டெஸ்ட்னு ஆடலை, வெறும் ஓடிஐ ஆடுறேன்னா எத்தனை மேட்ச் ஆட முடியும்? அந்த நம்பர்ஸுக்கு வாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 12-13 மேட்ச், அதிகபட்சம் 15 மேட்ச் ஒரு வருஷத்துக்கு விளாடுவீங்களா? அப்போ அந்த 15 மேட்ச் மட்டும் ஒரு வருஷத்துக்கு விளாடுறது போதுமா? காம்படிட்டிவ் கிரிக்கெட், ஐபிஎல்லாம் விடுங்க, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் காம்படிட்டிவாக ஒரு 15 மேட்ச் விளாட்னா போதுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யோசிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 40 வயசை தொற்று வர ரோஹித் சர்மா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப். அப்போ இந்த பக்கம் விராட் கோலி 39 வயசாயிருவார். ஸோ அவங்களுடைய பாடி எப்படி இருக்கும், அவங்களுடைய எஜிலிட்டி, அந்த ஒரு வேகம், அந்த ஒரு டக்குன்னு அந்த ரிஃப்ளெக்ஸ், கேட்ச் பிடிக்கிறது, ஓடுறது, ஃபீல்டிங் பண்ணுறது, பேட்டிங்கில் ரிஃப்ளெக்ஸ், ஐயோடைய இது, பிகாஸ் அந்த ஐ எபிலிட்டி, அதை வச்சு அவங்க எப்படி விளாட போகிறாங்க, பால் எப்படி டைம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிளான் பிக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க.